வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மைவி 3 ஆட்ஸ் உறுப்பினர்கள்லாம் என்ன அப்டேட் எதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் முடிச்சிட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நண்பர் அனுப்புனார் டெலிகிராமில். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். இருந்தாலும் அதை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆறுதல் உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது உண்மையாக இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு தகவல் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா எவ்வளோ பொய்களை பார்த்தாச்சு, நம்பி ஏமாந்தாச்சு. இதையும் நம்பாதீங்க. இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வாங்க அது என்ன தகவல்னு பார்க்கலாம். மைவி 3 ஆட்ஸ் நண்பர்களே, மைவி 3 விளம்பரங்கள் சந்தைப்படுத்துதல் மிக பிரம்மாண்டமான வடிவில் உருவாக இருக்கிறது. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். எத்தனை மாதமாக நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். நம் அனைவருக்கும் காலம் பதில் வருகிறது விரைவில். வந்தால் நல்லா தான் இருக்கும். வரணுமே. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். உண்மை உறக்க சொல். ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ. இந்த மாதிரி எவ்வளோ கேட்டாச்சு, எவ்வளோ சொல்லியாச்சு. மைவி 3 ஆட்ஸ் நண்பர்களே, மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மேல் வழக்கு கோவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2025 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே 21 தேதி வரை 90 நாள் கால அவகாசத்துடன் நிறுவனத்தின் மேல் குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டுள்ளது. செய்யப்பட வேண்டும். அந்த நாளுக்குள்ள செய்யப்பட வேண்டும். அது இங்கே தப்பாக எழுதிருக்கு. திருத்திப்போமா? செய்யப்பட வேண்டும். அது டிரான்ஸ்லேட்டில் மாறிடுச்சு. இங்கிலீஷாக டிரான்ஸ்லேட் பண்ணி திரும்ப டிரான்ஸ்லேட் ஆகினா அதில் மாறி போச்சு. செய்யப்பட வேண்டும். EOW காவல்துறை மீண்டும் நீதிமன்றத்தில் கூடுதலாக 30 நாள் அவகாசம் கேட்டு இருந்தது. 30 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுவரை EOW காவல்துறை தரப்பிலிருந்து எவ்வித சார்ஜ் ஷீட்டும் மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தாக்கல் செய்யவில்லை. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 30 நாள் கேட்டிருந்தாங்க. அந்த 30 நாளையும் நான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணேன். அந்த 30 நாளும் இன்று 20ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இனிமேல் மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமான சூழ்நிலை தான் நீதிமன்றம் வழங்கும் என தெரிகிறது. அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதா? சரி, தெரிவிட்டோம். மைவி 3 ஆட்ஸ் நண்பர்களே, ஜூலை மாதம் மைவி 3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் MD சார் மைவி 3 ஆட்ஸ் MD ஃபோரம் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவிப்பார். முதல்ல அதை செய்ய சொல்லுங்கப்பா. என்ன நடக்குது, என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய மன குழப்பத்திலையும் மன உளைச்சலையும் இருந்துக்கிட்டு இருக்கும், நான் உட்பட. முதல்ல அதை தெரிவிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேஸ் என்ன நிலைமை ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் முடிஞ்சாலும் சரி, என்ன நிலைமை அப்படிங்கிற கம்பெனி MD பேச சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மேல் உள்ள வழக்கு கோவை டான்பிட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஆமாம், கடந்த 2020 பிப்ரவரி மாதம் 21 மே 21 வரை 90 நாள் அவகாசத்துடன் நிறுவனத்தின் மேல் குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்ய வேண்டும். ஆனால் EOW நீதிமன்றத்தில் கூடுதலாக 30 நாள் அவகாசம் கேட்டது. ஆனால் இதுவரை காவல்துறை தரப்பில் இருந்து எவ்வித குற்றச்சாட்டும் மைவி 3 எதிராக தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த 30 நாளும் இன்று 20ஆம் தேதியிலும் முடிவடைகிறது. என்ன படித்ததே வருது. அப்போ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தகவல் நினைக்கிறேன். சாதகமான சூழ்நிலை தான் நீதிமன்றம் வழங்கும் என தெரிகிறது. எனவே ஜூலை மாதம் MD பேசுவார்னு இந்த நண்பருடைய அனுப்பின இந்த எழுத்து பதிவில் தெரியுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்ப்போம். இது நடந்தாலும் நல்லதுக்கு. அப்புறம் இது இங்கிலீஷில் படிச்சிருவோம். காட்டிடுறேன். தமிழ் தெரியாத பன்னாட்டு நண்பர்களுக்கு இங்கிலீஷில் பார்த்து தெரிஞ்சிங்க. அப்புறம் தெலுங்குலேயும் நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். தெலுங்கில் பண்ணிவிடுவோமா? இப்படி பண்ணும்போது தான் அது கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் பண்ணேன். அடுத்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் பண்ணும்போது கொஞ்சம் சில எழுத்துக்கள்லாம் மாறிடுச்சு. ஓகே, தெலுங்கில் டக்குன்னு நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற ஒரு தகவல் ஏதாவது கிடைச்சது, ஆதாரப்பூர்வமாக கிடைச்சதுன்னா, இது ஜஸ்ட்டு தகவல் தான், ஆதாரப்பூர்வமாக இல்லை. ஒருத்தர் சொன்னார், எனக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆறுதலாக இருந்துச்சு, அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு உண்மையான பதிவுகள் அல்லது ஏதாவது ஆறுதல் மிக்க பதிவுகள் கிடைச்சா அதெல்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.